أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الحمد لله. சென்ற வீடியோவில் தன்வீன் மற்றும் சுக்கூனுடைய சட்டங்களில் ஒன்றான இல்ஹாருடைய சட்டங்களை பார்த்தோம். அதனுடைய வீடியோ லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தபடியாக தன்வீன் மற்றும் நூனே சாக்கினுடைய அடுத்த சட்டமான இரண்டாவது சட்டமான இஹ்ஃபாவுடைய சட்டத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். இஹ்ஃபாவுடைய எழுத்துக்கள் மொத்தம் 15 ஆகும். அவை தா, சா, ஜீம், தால், தால், ஜா, சீன், ஷீன், சாத், லாத், தா, லா, ஃபா, காஃப், காஃப் ஆகிய 15ம் இஹ்ஃபாவுடைய சட்டமாகும். இதனுடைய சட்டம் என்பது தன்வீன் அல்லது நூனே சாக்கின் சுக்கூன் பெற்ற நூனுக்கு அடுத்து உள்ள எழுத்து இந்த இஹ்ஃபாவுடைய 15 எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்தாக இருக்குமேயானால் அந்த தன்வீனையோ அல்லது நூனே சாக்கினையோ வெளிப்படுத்தி ஓதிவிடாமல் மூக்கில் மறைத்து ஓத வேண்டும். நாம் முன்பு பார்த்தது இல்ஹாருடைய பாடத்தில் பார்த்தது நூனே சாக்கின் அல்லது தன்வீனுக்கு அடுத்து உள்ள எழுத்து இல்ஹாருடைய அந்த 6 எழுத்துக்களில் ஏதேனும் ஒரு எழுத்தாக இருக்குமேயானால் அதை மூக்கில் மறைக்காமல் வெளிப்படுத்தி ஓத வேண்டும் என்று பார்த்தோம். அதைத்தான் தைரன் அபாபீல, நாருன் ஹாமியத்துன் என்பதை போல மறைக்காமல் வெளிப்படுத்தி ஓதியதை பார்த்தோம். ஆனால் இந்த பாடத்தில் வெளிப்படுத்தி ஓதிவிடாமல் மூக்கில் மறைத்து ஓத வேண்டும். தன்வீன் அல்லது சுக்கூன் பெற்ற நூன் இவற்றிற்கு அடுத்து உள்ள எழுத்து இஹ்ஃபாவுடைய இந்த 15 எழுத்துக்களில் ஒன்றான ஏதாவது ஒரு எழுத்தாக இருக்குமேயானால் அந்த தன்வீனையோ அல்லது அந்த நூனே சாக்கினையோ இல்ஹாரை போல வெளிப்படுத்தி ஓதிவிடாமல் இஹ்ஃபா செய்து மூக்கில் மறைத்து ஓத வேண்டும். ஆரம்பமாக ஹம்சா நூன் ஜபர் அன், தா ஜபர் த, அந்த. இங்கு பார்த்தோமேயானால் சுக்கூன் பெற்ற நூனே சாக்கின் உள்ளது. ஹம்சா நூன் ஜபர் அன் என்று நூனே சாக்கின் உள்ளது. நூனே சாக்கினுக்கு அடுத்து உள்ள எழுத்து தா. இந்த தா என்பது இஹ்ஃபாவுடைய 15 எழுத்துக்களில் ஒரு எழுத்தாக இருப்பதனால் இந்த நூனே சாக்கினை அந்த என்று வெளிப்படுத்தி ஓதிவிடாமல் இஹ்ஃபா செய்து மூக்கில் மறைத்து ஓத வேண்டும். அதாவது அந்த, அந்த, மீம் நூன் பேஷ் முன், தால் ஜேர் ரி, மூதி, ரா பேஷ் ரு, மூதிரு. இங்கும் நூனே சாக்கின் உள்ளது. நூனே சாக்கினுக்கு அடுத்து உள்ள எழுத்து தால். இந்த தால் என்பது இஹ்ஃபாவுடைய 15 எழுத்துக்களில் ஒன்றாக இருப்பதனால் இந்த நூனே சாக்கினை வெளிப்படுத்தி ஓதாமல் இஹ்ஃபா செய்து மூக்கில் மறைத்து ஓதுகின்றோம். மூதிரு. ஆக இந்த எழுத்தில் 2 நூனே சாக்கின்கள் உள்ளன. அந்த ஒவ்வொன்றுக்கும் அடுத்து உள்ள எழுத்து இஹ்ஃபாவுடைய ஒரு எழுத்தாக இருப்பதனால் அந்த 2 நூனே சாக்கின்களையும் வெளிப்படுத்தி ஓதிவிடாமல் இஹ்ஃபா செய்து மூக்கில் மறைத்து ஓதுகின்றோம். அந்த மூதிரு, அந்த மூதிரு. இதை அந்த முன்திரு என்று ஓதிவிடக்கூடாது. மாறாக அந்த மூதிரு என்றுதான் ஓத வேண்டும். காஃப் ஜேர் கி, ரா அலிஃப் ஜபர் ரா, கிரா, மீம் தோ ஜபர் மன், கிராமன்,
காஃப் அலிஃப் ஜபர் கா தா ஜேர் தி காதி பா யா ஜேர் பி காதிபி நூன் ஜபர் ந காதிபீன கிராமன் காதிபீன கிராமன் காதிபீன. இங்கு மீம் தோ ஜபர் மன் தன்வீன் உள்ளது. தன்வீனுக்கு அடுத்து உள்ள எழுத்து இஹ்ஃபாவுடைய 15 எழுத்துக்களில் ஒன்றான காஃப் உள்ளது. எனவே இந்த தன்வீனை வெளிப்படுத்தி ஓதிவிடாமல் இஹ்ஃபா செய்து மூக்கில் மறைத்து ஓத வேண்டும். எனவே கிராமன் காதிபீன, இதை கிராமன் காதிபீன கிராமன் காதிபீன என்று ஓதிவிடாமல் கிராமன் காதிபீன கிராமன் காதிபீன என்று மூக்கில் மறைத்து இஹ்ஃபா செய்து ஓத வேண்டும். காஃப் நூன் பேஷ் குன் தா பேஷ் து குந்து குந்து தா பேஷ் து ரா அலிஃப் ஜபர் ரா துரா பா தோ ஜபர் பன் துராபன் குந்து துராபன் குந்து துராபன். இங்கும் நூனே சாக்கின் உள்ளது. நூனே சாக்கினுக்கு அடுத்து உள்ள எழுத்து இஹ்ஃபாவுடைய எழுத்துக்களில் ஒன்றான தா உள்ளது. ஆகவே இந்த நூனே சாக்கினை வெளிப்படுத்தி ஓதிவிடாமல் மூக்கில் மறைத்து ஓதுகின்றோம். குந்து துராபன். யா ஜபர் யா தா யா ஜேர் தி யதி மீம் தோ ஜபர் மன் யதீமன் ஃப ஜபர் ஃப ஹம்சா கடா ஜபர் ஆ ஃப ஆ வாவ் கடா ஜபர் வா ஃப ஆவா யதீமன் ஃப ஆவா யதீமன் ஃப ஆவா. மீம் தோ ஜபர் மன் என்பது தன்வீனாகும். தன்வீனுக்கு அடுத்து உள்ள எழுத்து ஃபா, இது இஹ்ஃபாவுடைய எழுத்தாகும். எனவே இந்த தன்வீனை வெளிப்படுத்தி ஓதிவிடாமல் இஹ்ஃபா செய்து மறைத்து ஓதுகின்றோம். யதீமன் ஃப ஆவா. மீம் நூன் ஜபர் மன் தால் ஜபர் த ஹா ஜபர் ஹ தஹ லாம் ஜபர் ல தஹல ஹா உல்டா பேஷ் ஹூ தஹலஹு மன் தஹலஹு மன் தஹலஹு. இங்கு சுக்கூன் பெற்ற நூன் நூனே சாக்கின் வந்துள்ளது. நூனே சாக்கினுக்கு அடுத்து உள்ள எழுத்து தால், இது இஹ்ஃபாவுடைய ஒரு எழுத்தாகும். எனவே இந்த நூனே சாக்கினை வெளிப்படுத்தாமல் மூக்கில் மறைத்து ஓதுகின்றோம். மன் தஹலஹு. ஹம்சா நூன் பேஷ் உன் சா கடா ஜபர் சா ஊசா மீம் நூன் ஜேர் மின் ஷீன் யா ஜபர் ஷை மின் ஷை ஹம்சா தோ ஜேர் இன் மின் ஷை இன் ஊசா மின் ஷை இன். நூன் அலிஃப் ஜபர் நா ரா தோ ஜபர் ரன் நாரன் ذال ألف زبر ذا تا زبر ت ذات نارا ذات نارا ذات. முன்பு இல்ஹாருடைய பாடத்திலும் இதே போன்று வந்தது. அதாவது தன்வீனுக்கு அடுத்து உள்ள அலிஃப், அதற்கு எந்த ஒரு உச்சரிப்பு கிடையாது, எந்த ஒரு உச்சரிப்பும் கிடையாது. அதை நாம் பின்பு வர இருக்கின்ற வக்ஃபுடைய பாடத்தில் அதை பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆக இந்த இடத்தில் தன்வீன் ரா தோ ஜபர் ரன் என்ற தன்வீனுக்கு அடுத்து உள்ள எழுத்து தால். இந்த தால் இஹ்ஃபாவுடைய எழுத்தாக இருப்பதனால் இந்த தன்வீனை மறைத்து ஓதுகின்றோம். நாரத ஃப ஜபர் ஃப லாம் நூன் ஜபர் லன் ஃபலன் தா ஜபர் த ஜீம் ஜேர் ஜி தஜி தால் ஜபர் த تجد فلن تجد فلن تجد. يا واو زبر يو ميم زبر ما يوم يا نون پیش ين فا جبر فا
खा पेश खु युंफखु यौम युंफखु यौम युंफखु मीम नून ज़बर मन तो ज़बर तो गैन काड़ा ज़बर गा तगा मन तगा ऐन नून ज़बर अन लाद या ज़बर लई फा जेर फी लैफी लैफी मीम नून ज़बर मन सा ज़बर सा क़ाफ पेश क़ु साक़ु लाम ता ज़बर लत साक़ुलत मन साक़ुलत हमज़ा नून ज़बर अन ज़ा लाम ज़बर ज़ल अंज़ल नून अलिफ ज़बर ना अंज़लना या नून ज़बर यन लाद पेश लु यंलु रा वाव पेश रू नून ज़बर न यंज़ुरून ஆக நாம் இந்த பாடத்தில் இஹ்ஃபாவுடைய சட்டம், அதாவது தன்வீன் அல்லது நூனே சாக்கினுக்கு அடுத்து உள்ள எழுத்து இஹ்ஃபாவுடைய 15 எழுத்துக்களான தா சா ஜீம் தால் தால் ஜா சீன் ஷீன் சாது லாது தா லா ஃப காஃப் காஃப் ஆகிய 15 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்தாக இருக்குமேயானால் அந்த தன்வீனையோ அல்லது நூனே சாக்கினையோ வெளிப்படுத்தி ஓதிவிடாமல் இஹ்ஃபா செய்து மூக்கில் மறைத்து ஓத வேண்டும். இன்னும் குறிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த புதிய சட்டங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பழைய சட்டங்களை, அதாவது நாம் முன்பு கற்ற சட்டங்களை மறந்துவிடக்கூடாது. அதனையும் நினைவில் வைத்து கொண்டு நாம் தெளிவாக ஓதும் பொழுதுதான் குர்ஆன் ஷரீஃபிற்குரிய முழு இஸ்ஸத்தையும் கொடுத்ததாக அமையும். எனவே அனைத்து சட்டங்களையும் ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கொண்டோமேயானால் அதில் என்ன சட்டமெல்லாம் இருக்கின்றது என்பதை கவனித்து தெளிவாக அதற்குரிய மரியாதையுடன் ஓதுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லது புரிவானாக. மேலும் இந்த சட்டங்களில் ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்படுமாயின் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.